தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், இன்னும் ஒரு சில கட்சி தவிர்த்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் மேதக தலைவர்கள் பிரபாகரன் அவர்களை வந்து சொல்லி அரசியல் பண்ணுது திமுக உள்ளிட்டவர்கள் கூட. ஆனா இவர் அதை பத்தி ஒண்ணுமே பேசலையே. இல்ல அதாவது இந்த தமிழ் தேசியம்னு இவர் சொல்றதே தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்துக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாயிட்டு அந்த வாக்கு வங்கியை எப்படி அறுவடை பண்ணலாம், மடமாத்திட்டு போயிடுறது. அதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து தியாகம் பண்ணி ஒரு இயக்கம் உழைச்சிருக்கோம். அதை நேக்கா போய் வடிவேலும் கவுண்ட் பண்ணி ஏதோ ஒரு படத்துல செந்தில் கவுண்ட் பண்ணி இந்த இளநீர் கடையில இருந்து எடுவாங்கல்ல, அதே மாதிரிதான். சரி, இவர் வந்து அந்த வாக்கு வங்கிய உங்களை மாதிரி நிறைய பேர் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நீங்க உழைப்பு நீங்க கட்டமைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த உழைப்பை வந்து ரொம்ப விவரமா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பண்றாரு. தமிழ் மக்கள்லாம் அப்படி ஒன்னும் ஏமாந்த மக்கள்லாம் இல்ல. தமிழ் மக்களுக்கு வந்து தெரியும் இந்த மக்களுக்காக தொண்டு பண்ணாதான் கொண்டாடி வச்சுக்கிடுவாங்களே தவிர பாக்கியராஜா என்ன பண்ணோம், இந்த மாதிரி திரைப்பிரபலங்கள் வந்து நிறைய பட்டியல டி ராஜேந்திரே இப்படி நிறைய மன்சூர் அலிகான் வந்தாரு, தேர்தல் அரசியல் என்ன ஆனாரு, நீங்க அந்த மாதிரி வரலாறு இருக்கு. சரத்குமார் சார் வந்தாரு, அவர் அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் நிறைய பட்டியல் இருக்கு. கமலஹாசன் என்ன ஆனாரு, அவர் வந்து திமுக எதிராக ரிமோட் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு கடைசி அறிவாலயத்தில் இருக்க ரிமோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பண்ணதை கூத்த பாருங்க. சரி, அதனால நீங்க போராட்டமோ தொண்டு உள்ளம் இல்லாம அரசியல்ல நிலைக்க முடியாது, அரசியல்ல பயணப்பட முடியாது.